சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். சிஸ்டர் நம்ம வந்து 1969 முரளி ம், பார்க்கிறோம். அது ம், வந்து ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். அலௌகீகத்தை எப்படி அலௌகீகமா மாத்துறது. ஸோ ஆத்மாவில் கவனம் போகணும், உடம்புல கவனம் போகக்கூடாது. லௌகீக உறவை ம், பார்த்தாலும் பிரம்மாவின் குழந்தைன்னு பார்க்கணும். பிரம்மாவுடைய ம், கடைசி தலைமுறைன்னு பாருங்க அப்படின்னு ம், சொன்னாரு. அப்புறம் கால்ல நடந்தாலும் புத்தியினால ஃபரிஸ்தாவாகி சக்தி கொடுத்துட்டு இருங்கன்னாரு. ம், மெயினா வந்து ஆஹ், உங்களில் மாற்றம் ஏற்படுத்தினால்தான் மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுத்தி இருக்கிறத மாத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்களில் மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க. முதல்ல உங்க உடம்புல இருந்து விடுபடுங்க அப்படின்ட்டு so ம், அது வரைக்கும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் மனம் புத்தி சாரி எண்ணம் சொல் செயலுக்கு ஒரு விஷயம் கொடுத்திருந்தார். அதுதான் ம், சம்பூர்ண சரண்டர்னு சொன்னார், அர்ப்பணிப்புன்ட்டு. ம், மனதுக்கு வந்து உடலை மறந்து பாபாவை நினைக்கிறது, வாய்க்கு வந்து இனிமையான வார்த்தைகளும் ஞான ரத்தினங்களும் மட்டுமே உதிர்ப்பது, நடத்தை வந்து நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவர்கள் செய்யணும், அதற்கான பலனும் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் முடிச்சிருந்தார். இதுல எப்ப நீங்க ம், உறுதியா இல்லையோ அப்பதான் தடையே வருதுன்றார். இந்த ம், மூணுத்திலும் உறுதியா இருந்தா தடை வராதுன்றார். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்ப்போம். யாரோடு நீங்க வாழ்வீர்கள்? உங்களுடைய ம், துணைவன் உங்களுடைய விரலை விட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? ம், நீங்க எல்லோரும் துணையுடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றணும். ஒரு துணைவனுடைய பொறுப்பு என்னவோ அதை நிறைவேற்றணும். ம், பாப்தாதா வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்க துணையின் பொறுப்பை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ம், அதாவது பாபா எந்த அளவுக்கு உங்களுடைய விரலை பிடிக்கிறார் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு ஆஹ், கடைசி மூச்சுல இருக்கிறவங்களுக்கு கூட எப்படியாவது சுவாசத்தை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறாராம். கடைசி ம், வரைக்கும் அவங்க எப்படியாவது பாபா குழந்தை ஆக்கணும்ன்ற முயற்சியில இருந்துகிட்டே இருக்கிறாரு பாபா. அதே மாதிரி பாபா விட்டு ம், போறவங்களையும் சரி, அவர் கடைசி வரைக்கும் அப்ப அதுதான் அன்பு. என்ன மாதிரி லைன் பாருங்க. உம், ம், அந்த பாலத் யாராவது பிடிச்சிட்டு ஏதாவது தவறி விழுந்து அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே கை வழுக்கிட்டு போகுது பாருங்க, கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைப்போமே, அந்த மாதிரி பாபா வந்து அந்த கடைசி நேரம் வரைக்கும் ம், உங்களுக்கு இறுதி சுவாசத்தில் இருப்பவர்களுக்கு கூட வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாராம். ஆனா அவங்க பாப்தாதாவை ஆக்சிஜன் கொடுக்கவே விடல. அந்த ஹாஸ்பிட்டல்ல ம். ஆக்சிஜன் கொடுப்பாங்களே, டியூப்பை கழட்டி போடுறாங்கன்னா பாபா என்ன பண்ண முடியும்? சரி. எவ்வளவு சூப்பரா அடிச்சாரு பாபா, சான்ஸே இல்லை. ம், அது மாதிரி எங்க உறவினர் ஒருவருக்கு வந்து இது மாதிரி ஏதோ ஒரு சீரியஸ் ஆகி ஆக்சிஜன் வச்சு ம், எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல, கழட்டி 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 போடுறாங்க. ஐயையோ. அது ஒரு மாதிரி ம், காத்து இல்லாம இருக்கும் போல இருக்குது, ம், கசகசன்ட்டு ம், ஆம்புலன்ஸ்ல போகும்போது. ஸோ அந்த மாதிரி ம், நீங்க டியூபே பிடிங்கி கடாசுனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ம், பாபாவுடைய உதவி வேணும் அப்படின்னா உண்மையிலே அதை நீங்க கேட்க கூட தேவையில்லை. ஏன்னா ம், யார் பிரியமானவர்களோ அவங்களுக்கு உதவி தானாகவே கிடைக்கும்ன்ற. பாபா மேல ம், உங்களுக்கு அன்பு இருந்தா போதும், உதவி தானா வரும்ன்றார். என்ன மாதிரி சூப்பரான லைன் இல்லையா? பக்தியில ம். தானே கேட்கறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இதெல்லாம் இங்கே கிடையாது. அது பக்தி. கேட்கறது, ஆமா. கதறது, காவடி தூக்குறது, அடகு குத்துறது, ம், நெருப்புல நடக்கிறதெல்லாம் பக்தி. எப்படியாவது கொடு, எப்படியாவது கொடு, நீ அன்பா மட்டும் இரு, உன்னை தேடி எல்லாம் வரும்ன்ற. ம், பாப்தாதா மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா தானாவே அவருடைய உதவி கிடைக்கும். ம், கேட்கவே தேவையில்லை. அதனாலதான் பாபா நம்மள, அதுதான் ராஜ கம்பீரன்றார். கடவுள் கிட்டயே எதுவும் கேட்காம இருக்கிறோம். ம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இதே நாஸ்திகர்களும் கேட்காம இருப்பாங்க. ஆனா அது அகங்காரத்தினால. கரெக்ட்ல. ம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது ம், நாஸ்திகர் மாதிரியே தான் நம்மளும் இருக்கிறோம்.
ம். நம்மளும் கோயிலுக்கு போறதில்ல, நம்மளும் கும்பிடுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா பணிவா இருக்கிறோம், அவரோட அன்பா இருக்கிறோம். ம். அவங்க ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. இருக்காரா? இல்லையா? இந்த குழப்பத்திலே இருப்பாங்க. தாங்குற அகங்காரம் தான் ஜாஸ்தியா இருக்கும். அது அதிகமா இருக்கும். தாங் கரெக்ட். சோ பக்தர்கள் ரூபத்துல அரை கல்பம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ம். குழந்தை ஆன பிறகும் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, பக்தர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற? ம். ரஜினி பாக்குறதுக்கு தவம் கிடப்பாங்க அவங்க ரசிகர்கள் வீட்டு வாசல்ல பர்த்டே அப்ப. அவங்க ம். பொண்ணுதான் எந்த நேரமும் பார்த்துன்னு இருப்பாங்களே. ஆமா. நீங்க எதுக்கு வரிசையில வந்து நிக்கிறீங்க? ம். அதான் பாபா சொல்றாரு. உன்னுடையவன் நான், என்னுடையவன் நீ. பக்தன் மாதிரி உதவி ம். கேட்டுக்கிட்டு இருக்கிற நீனு, என்ன வித்தியாசம் அப்புறம் நீ குழந்தையாகி? அதுதான் பக்தியின் ஆமா. சமஸ்காரமே இருக்கக்கூடாதுன்ற. இங்க கடவுள் கிட்ட கேட்கறதா, நாளைக்கு மனிதர்கள் கிட்ட கேட்கறதா மாறிடும். ம். அதனாலதான் பாபா தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்காரு நம்மள. ஏன்னா எல்லா வழியும் பாபா சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பாபா கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட பேசினாருன்ட்டு, நீ தான் பாத்துக்கணும்ன்ட்டு, கரெக்டா அதேதான் வருது பாருங்க. இல்லையா? ஆமா. ம். ஏன்னா அது தானா உதவி நடக்கும். அந்த தைரியம், அந்த நம்பிக்கைய பாக்குறார். அந்த நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு பாக்குறார். அஞ்ஞானி மாதிரி நீங்க உதவி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ம். இல்லையா? அஞ்ஞானிகளாக தான் நீங்க உதவி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ம். இப்ப உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிடுச்சு. உங்க அப்பா அவரு. இல்லையா? ஆமா. பெத்த அப்பா சொத்து ம். கொடுக்கலன்னா கோர்ட்டு அது இதுன்னு இழுக்க மாட்டாங்க. இங்க இவரு குடுக்குறாரு, நீங்க எடுக்க மாட்றீங்க. ஆமா. ம். சோ அதிகாரம் உடையவர்களாக நீங்க உங்கள கருதுனீங்கன்னா, நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ம். இதுல பக்தியிலுமே கூட சொல்லுவாங்கல்ல, இந்த ரஜினி படத்துல வருமே, கிடைக்கிறது கிடைக்காம போகாது, கிடைக்காதது கிடைக்காது. So அது கரெக்ட்டா ஆமா. இருக்கும். அத கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சோ இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் கடந்தது. இப்ப நீங்க அந்த அனுபவங்களை எல்லாம் மாற்றணும். அதே சமஸ்காரத்தோட இருக்கக்கூடாது. ம். நடந்ததையே நினைச்சுக்கிட்டும் இருக்காதீங்கன்றார். கடந்த காலத்தில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆமா. அதுல இருந்து பாடத்த மட்டும் எடுத்துக்கோங்க. அதை பற்றி ம். சிந்திக்காதீங்க. ம். எதிர்காலத்தில் அந்த தவறு செய்யக்கூடாதுன்றதுல மட்டும் கவனம் வைங்க. அவ்வளவுதான். ம். இல்லையா? ஒருத்தர ஆமா. கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. அவன் ம். ஏமாத்திட்டானே. சரி, இனிமேல்ட்டு அந்த மாரி நம்ம ஏமாறக்கூடாதுன்றத மட்டும் கவனம் கொடுங்க. அவ்வளவுதான். ம். சோ கடந்த காலத்தில் நடந்ததையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுவே ம். மிகப்பெரிய தடையாக மாறிடும். ம். அதை பற்றிய சிந்தனை தான் வரும். ம்ஹ்ம். கடைசி நேரத்துல அந்த மாரி ஒரு பெரிய துரோகம் அல்லது கொலை இதெல்லாம் நடந்தால், ம். இது இல்லன்றத டக்கு டக்குன்னு புத்திய நீக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, இது சொர்க்கத்துக்கு போற பாதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். இந்த உடலையே விட போறோம். உடலின் உறவுகள நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்குவோம். அதுதான் ம். தடையாயிடும்ன்றாரு. அதே தான் நினைச்சுட்டு இருப்போம். அது எதுவும் ம்ஹ்ம். நடக்காட்டினா கூட நடக்கிற மாரி நமக்கு காட்சியெல்லாம் காட்டும் மாயா. மாட்டிக்குவோம். சோ அதனால தான் ராமர் கழுத்த அறுக்கிற மாரி காட்சி சீதைக்கு தெரியும். அதே மாரி சீதை ம். கழுத்த அறுக்கிற மாரி ராமருக்கு தெரியும். 2ம் மயங்கி விழுந்துருவாங்க. ம். ம். சோ பல தடைகள் வரும். ம். இதுல இது வேற புது தடையா மாறிடும். பழச ம். நினைக்காதீங்க. ம். போயிட்டு இருக்கிறீங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு ஆனந்தம் இருக்கணும். ம். சோ கடந்த காலத்தை மாற்றி சக்தியினால ம். உங்கள நிரப்பிக்கணும் அப்படின்னா, ம். அதற்கேற்ப உங்களுடைய சிந்தனை இருக்கணும். இல்லையா? சக்தியை நிரப்பிக்கிறதுல உங்களுடைய கவனம் இருக்கணுமே தவிர, கடந்த காலத்தை நினைத்தாலே நீங்க பலகீனமா தானே ஆகுறீங்க. ஆமா. இல்லையா? போக போற இடத்தை நினைத்தால் சக்தி நிரம்பும். பாபாவை ஆமா. நினைத்தால் சக்தி நிரம்பும். அதுலயும் சாக்கார் முறையில சொன்னாரு பாருங்க. அந்த போதையிலே ம். இருங்க. நான் ம். பரம பூஜைக்குரிய ஆத்மான்ற போதையில இருங்கன்ற. அது சக்திய ம். கொடுக்கும். என்னால முடியுமா? முடியுமா? அது அந்த பலகீனத்தை நினைக்காதீங்கன்னே சொல்றேன். முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏன் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? இப்ப எப்படி ம். நடக்கலாம்? என்னால இத தாண்டி போக முடியுமா? இந்த மாரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. டக்குன்னு ம். முற்றுப்புள்ளி வைங்க. கேள்விக்குறி எழுப்பாதீங்க.
முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு போ, முடிந்தது சுபமாக முடிந்தது. அது போக போக அது ஏன் சுபம்ன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நினைப்போம், ஆஹா, நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இல்லைன்னா இப்ப இருக்கிற நிலையில நம்ம இருந்திருக்க மாட்டோமே, இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். நான் நேத்தெல்லாம் பாபா கிட்ட வரேன், நல்ல வேலை பாபா அப்பெல்லாம் ஒழுங்கா படிக்கல, படிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் என் நிலைமை, எங்கேயாவது போய் ஆபீஸ்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால எல்லாத்துலயும் நன்மை தான் இருக்கும். புள்ளி வைக்கிறது ரொம்ப ஈஸி. கேள்வி குறி போடுறது வந்து சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனாலும் கேள்வி கேட்கறது மட்டும் எப்படின்னு தெரியுது எல்லாருக்கும். இல்ல, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கும் கேள்வி கேட்க தெரியுது, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அதனால பாபா சொல்றாரு, முற்றுப்புள்ளி வைங்க, அப்பதான் புள்ளி ரூபத்தில் நீங்க நிலைச்சிருக்க முடியும். எதுவுமே மைண்ட்ல வரக்கூடாது, முற்றுப்புள்ளி. அப்படி நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும்னா கூட இது பார்த்த பிறகு நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுமா, யோசிச்சுட்டு தான் அதை பார்க்கணுமா வேண்டாமே முடிவு பண்ணலாம். இல்ல, ஏதோ ஒன்று அட்ராக்டிவா இருக்கு, உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் மைண்ட் அப்படியே கரெக்ட் ஆயிடும். பாபாவை நினைக்க முடியாது. நீங்க நாள் ஃபுல்லா முரளி படிச்சு நினைவு பண்ணி ஏத்தன போதையெல்லாம் ஒரு செகண்ட்ல காலி பண்ணிட்டு போயிடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னைக்கு பாப்தாதா குழந்தைங்க கிட்ட கேக்குறாரு, இந்த வட்டிக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? இந்த எகிப்துடைய முன்னேற்றத்திற்கு என்ன பண்ண போறீங்க? எகிப்து முன்னேறதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஸோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன யுக்தி ஃபாலோ பண்ண போறீங்க? எப்படியும் நீங்க தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும், அன்பானவர்களாகவும் ஆகணும். ஆனா நடைமுறை ரூபத்தில் எதை எடுத்துட்டு வர போறீங்க? நீங்க எல்லோரும் எப்படி பாப்தாதாவுக்கும் பரிவாரத்திற்கும் அன்பானவர்களாகவும் சகயோகியாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா எந்த விஷயத்துல நீங்க அப்படி ஆகணும், அன்பானவர்களாகவும் சகயோகியாகவும்? பாபா சொல்றாரு, உங்களுடைய எண்ணம், சொல், செயல் இதன் கூடவே உங்களுடைய உடல், மனம், செல்வம் மூணுத்திலையும் செக் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே நான் சகயோகியா இருக்கிறேனா, அன்பானவரா இருக்கிறேனா, அப்படி செக் பண்ணுங்க. எப்ப நீங்க இந்த மாதிரி கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறீங்களோ, அப்பதான் உங்களால பாபாவுக்கு பிரியமானவராகவும் சகயோகியாகவும் இருக்க முடியும். பிராமண பரிவாரத்துக்கும் பிரியமானவராகவும் சகயோகியாகவும் இருக்க முடியும். இல்லையா? பாபா சொல்றதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றது. அப்பதான் பாபாவுக்கும் பிடிக்கும், பரிவாரத்துக்கும் உங்களை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சகயோகி ஆத்மாக்களுடைய அடையாளம் என்ன? பாபா சொல்றாரு, அவங்க பரிவாரத்துக்கு நெருக்கமாக இருப்பாங்க, பாப்தாதாவுக்கும் நெருக்கமாக இருப்பாங்க. எதுல? தன்னுடைய செயலிலும் எண்ணங்களிலும். ஸோ நீங்க கருத்து வேறுபாடு அழிந்துவிடும். ஒருவருக்கொருவருடைய கருத்துக்கு பக்கத்துல உங்களால வர முடிந்தால் கருத்து வேறுபாடு முடிஞ்சிடும். அவன் சொல்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கும்ல, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம சைடை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம். அப்ப அவன் சைடுல என்ன இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கருத்து வேறுபாடு போயிடும். கருத்து வேறுபாடு இல்லைனாலே உங்களை பிடிக்கும். அவங்க சொல்றதுக்கு எந்த நேரமும் நீங்க சொல்லுவாங்களே, குற்றங்கழு மாமியார் உடைச்சா மண்குடம், மரும உடைச்சா பண்குடம்ன்ட்டு அந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடு தான் இருக்கும். ஸோ உதவியாளர்கள் ஆகிறதுக்கும் நம்பிக்கை நிச்சய புத்தி உடையவர்களா ஆகிறதுக்கும் பாபா வழி கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, ஸோ அது முதல் வழி என்ன அப்படின்னா, அந்த கருத்துக்களோடு ஒத்து போறது, வளைஞ்சு கொடுத்து போறது. இது அவங்க கொடுக்கறதா நினைக்காம பாபா கொடுக்கறதா நினைச்சுக்கணும். அவ்வளவுதான், இல்லையா? எப்படியும் பாபா டிராமா இதுதான் நடத்துது, அதுல கண்டிப்பா நன்மை தான் இருக்கும். தப்பானது மாதிரியே தெரிஞ்சாலும் அதுல நன்மை தான் இருக்கும். பாபாக்காக விட்டு கொடுக்கறோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கண்டிப்பா.
அடுத்தது 2வது எந்த வழியில தன்னுடைய மனம், உடல், செல்வம், நேரத்தினால் நீங்க சரண்டர் ஆகணும். இல்ல. யார் வந்து சரண்டர் ஆகியிருக்கிறாங்களோ, அவங்க எந்த வழியில தன்னுடைய மனம், புத்தி, அ மனம், உடல், செல்வம், நேரத்தை செலவு பண்ணணும். முழுசா அர்ப்பணமானவர்கள். ஸோ கண்டிப்பாக நீங்க உங்க குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆமா. ஆனா, அ கரெக்ட்டான ஜட்ஜ்மென்ட் இருக்குதா? நீங்க இந்த 4 விஷயங்கள் 4 விஷயங்கள கரெக்ட்டா பயன்படுத்துறீங்களா? அப்படின்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுதா? மனம், உடல், செல்வம், நேரம். முதல்ல எண்ணம், சொல், செயல். ஸோ அத விட்டுட்டாரு. இப்ப மனம், உடல், செல்வம், சரி. நேரம். ஸோ இதை வந்து கரெக்ட்டா நீங்க செலவு பண்றீங்களா? பயன்படுத்துறீங்களா? முற்றிலும் சரண்டர் ஆன ஆத்மா தன்னுடைய உடலை, மனதை, செல்வத்தை, நேரத்தை எந்த அளவிற்கு கொடுக்கணுமோ பாபா கிட்ட அந்த அளவுக்கு கொடுக்கிறீங்களா? ஸோ எப்படி உடலை எந்த அளவுக்கு சேவைக்கு பயன்படுத்தணும், மனதை எந்த அளவுக்கு சேவைக்கு பயன்படுத்தணும், செல்வத்தை எந்த அளவுக்கு சேவைப்படுத்தணும், நேரத்தை எந்த அளவுக்கு சேவைக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. எப்படி வந்து வீட்டுக்கு வரவு செலவு கணக்கு வைக்க மெயின்டைன் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி யார் முற்றிலும் சரண்டர் ஆனீங்களோ அவங்க இந்த கணக்கை எழுதணும். உங்க உடலை எப்படி பயன்படுத்துறீங்க? ஸோ சுருக்கமா எழுதுங்க. ஆனா தெளிவா எழுதுங்க. அதுல விளக்கமும் இருக்கணும். சில சமயம் விளக்கம் இருக்குது. ஆனாலும் தெளிவாக இல்ல. அதனால ஷார்ட்டாவும் இருக்கணும், விளக்கமாகவும் இருக்கணும்ன்றார். அதனால தான் ஷார்ட் அண்ட் கிளியரா இருக்கணும் அப்படின்னு பாபா சார். எந்த அளவுக்கு ஷார்ட்டாவும் தெளிவாவும் இருக்குதோ எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள் மனநிலையும் தெளிவாக இருக்கும். ஸோ மொத்தத்துல பாபா அனுமதி இல்லாமல் உடலை பயன்படுத்தக்கூடாது, செல்வத்தை பயன்படுத்தக்கூடாது, நேரத்தை பயன்படுத்தக்கூடாது, மனதை பயன்படுத்தக்கூடாது. இல்லையா? பாபா எதற்காக பயன்படுத்த சொல்லியிருக்காரோ அதற்காக மட்டுமே உங்களுடைய ஒரு நொடி, சுவாசம் எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களை ஷார்ட்டா வச்சுட்டீங்கன்னா, நீங்க எழுத போற செய்தியும் ஷார்ட்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய முயற்சியின் கோடு வந்து தெளிவாக இருக்கும். தடையற்றதாக இருக்கும். பிறகு உங்களுடைய செய்தி தெளிவாக இருக்கும். பாபாவுக்கு நீங்க எழுதுற செய்தியும் தெளிவாக இருக்கும். முழு கணக்கும் இதுலயே வந்துடும். எண்ணத்தை வைத்தே எல்லாமே வந்துடும். 3வது உங்களுடைய எண்ணம், சொல், செயலால இதுலெல்லாம் வந்து போதிய முயற்சி இல்லாததுனால நீங்க என்னெல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்ற. ஸோ அது வந்து உங்க புத்தியில இருந்து முழுவதுமாக நீக்கப்படணும். முயற்சி இல்லாம இன்னும் வீணான எண்ணங்கள், விகார எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், வார்த்தைகளும் அதே மாதிரி வீணான வார்த்தைகள், தேவையில்லாத செயல்கள், இதெல்லாம் அந்த போதிய முயற்சி இல்லாம இன்னும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறீங்க இல்லையா? ஸோ அது வந்து முற்றிலுமாக நீங்கிடணும். ஷார்ட்டா சொல்லணும்னா உடல், பொருள், ஆவி, எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாபாவுக்கு அர்ப்பணம். கரெக்ட். புது ஜென்மம். பழைய ஜென்மமே கிடையாது. செத்துட்டீங்க. இப்ப புதுசா பிறந்திருக்கிறோம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா ஆதாம் வந்து மண்ணுல களிமண்ணுல இருந்து செஞ்சாங்க, எழுப்புனாங்க. அது நம்ம சொல்லுவோம் தேக உணர்வுல இருந்ததை ஆத்ம உணர்வுக்கு எழுப்புறாங்க. அப்புறம் தான் தெரியுது சீதையும் மண்ணுல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம மண்ணுல இருந்து தனியா இப்ப வெளில ஏஞ்சி வரும். அதுதான் கடைசியில சீதாதேவி பூமிக்குள்ள போனாதான் கதையில முடியும். கரெக்ட். உடம்பு கீழே போயிடுச்சு, போனா உடல் அங்க போயிடுது இல்ல. கரெக்ட். சோ நீங்க வந்து புது ஜென்மம் எடுத்ததாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய எண்ணங்கள், வார்த்தைகள் எதுவுமே இருக்கக்கூடாது.
அது அப்படியே தனியா தெரியணும்ன்றார். ஜொலிக்கணும். நம்ம பையனா இது, நம்ம கணவனா இது, நம்ம மனைவியா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சுத்தமா மாறி இருக்கணும்ன்றார். உங்களுடைய முயற்சியில எல்லா விதமான பலகீனங்களையும் பின்னாடி விட்டுடணும். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. காசியில போய் எதையாவது விட்டுட்டு வரணும்னுவாங்களே, அந்த மாதிரி நம்ம பாபா குழந்தை ஆனவொடனே எல்லாத்தையும் விட்டுடணும். எல்லா பலகீனத்தையும். ஆமா. பிறகு நீங்க என்னுடைய கடந்த கால சமஸ்காரத்தினால இதெல்லாம் நடந்துருச்சு பாபான்னு எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா பாபா எல்லாத்தையும் தெரிவிக்க சொல்றாரு. தப்பு பண்ணிட்டு எழுதுறது கிடையாது. ஏன்னா நம்மளே கிறிஸ்தவர்களை நக்கல் அடிப்போம். என்னடா பாவம் பண்ணிட்டு ஆமா. பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு பண்றாங்கன்னு உலகம் ஃபுல்லா சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதை நீங்க பண்ணக்கூடாது. இதை ஏன் சொல்வது செய்யக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கு பிறகு அவ்வளவுதான். அதை ஃபுல்லா எழுதிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முற்றுப்புள்ளி வச்சுருங்க. அதை நினைக்க கூட செய்யாதீங்கன்றார். எழுதிட்டீங்களா, கொடுத்துட்டீங்களா, மனசு லேசிச்சு. அதாவது மனிதர்கள்ட்ட சொன்னா அப்படியே மனசு லேசா அது எப்படி ஆகும்? அவனை பார்க்கும்போதெல்லாம் அதான் ஞாபகம் வரும். அவன் வேற யார்கிட்ட சொல்லியிருப்பானான்னு வேற பயமா இருக்கும் இல்லையா? சோ பாபா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி நடந்துச்சு பாபான்னு கூட எழுத வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அதுதான் முற்றிலும் சரண்டர் ஆகிறது. அதனால முற்றிலும் சரண்டர் ஆயிட்டதுனால இந்த பலகீனத்தெல்லாம் நான் தான் ஏற்கனவே தொலைச்சிட்டேனே, தானம் பண்ணிட்டேனே இல்லையா? கங்கையில தொலைச்சிட்டேன் அப்படின்னுவாங்க. அதாவது கங்கையில போட்டாச்சு. அது மாதிரி நான் தானம் பண்ணிட்டேனே, இப்ப என்கிட்ட தான் எதுவும் கிடையாது. ஆனா தானம் பண்ணதை மீண்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் ரிசல்ட்? அதுக்கா பாபா குழந்தை ஆனும் இல்லையா? ஸோ இது மட்டும் சதா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த 4 விஷயங்களும் மாறிடும். கொடுத்ததை திரும்ப எடுக்க மாட்டேன் இல்லையா? அவ்வளவுதான். ஸோ நம்ம தான் உண்மையான கர்ணன். கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப எதையும் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால அந்த மாதிரி வார்த்தைகள், பலகீனமான வார்த்தைகள், துக்கமான வார்த்தையா இருக்கலாம், கோபமான வார்த்தையா இருக்கலாம், வீண் வார்த்தை, எதிர்மறை எதுவுமே உங்க வாயிலிருந்து வரக்கூடாது என்று. அதுக்குதான் நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா பேசுமா? நாராயணன் அப்படி பேசுவாரா? அது எப்படி எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. ஒரு தடவை சொல்றாரு பிரம்மா பாபா எப்படி இருக்காரோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்றாரு. இப்ப நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி அது வரும்? ஒரே விஷயத்த எப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்மள செதுக்குறாரு பாருங்க. 4 பக்கமும் சுத்தி இல்ல அடி அடின்னு அடிச்சு செதுக்கிட்டு இருக்கிற. எதனால தடை வருது உங்க முன்னாடி? ஒரே ஒரு காரணம் பாபா சொல்றாரு. ஞானத்தை தப்பா தாரணை பண்ணிட்டீங்க. இல்ல ஞானத்தையே தப்பா தாரணை பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. சேவை செய்யாம இருக்கிறதுக்கே ஞானத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு வந்து வெறும் நினைவு மட்டும் பத்தாது, முரளியும் வேணும் அப்படின்றதான் இன்னைக்கு முரளியில வந்தது ஃபுல்லா. முரளியை விட்டுறக்கூடாதுன்ட்டு. சில முரளியில வந்து ஞானம் சாரி நினைவு ரொம்ப முக்கியம், ஞானம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை பிடிச்சிட்டு இதை விட்டுருவாங்க. இதை விட அது முக்கியம்னு சொல்றாரு. அதுக்காக இதை விடுங்கன்னு சொல்லல. கரெக்ட். அதுதான் சார். அப்ப ஞானத்தை தப்பா தாரணை பண்றீங்க. அப்ப பாபா இந்த பக்கமா அடிக்கிறார், இந்த பக்கம் ஒடுங்கிச்சுன்னா அந்த பக்கம் அந்த ஒடுக்கு எடுக்கிறதுன்னு சின்ன வயசுல எல்லாம் தகர டப்பால பண்ணுவாங்க. இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்றாரு பாபா. தப்பா தாரணை பண்ணிடுறீங்க. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே என்ன சொல்றீங்க? பாபா தான் சொல்லிட்டார்ல, நம்மளாம் இன்னும் சம்பூர்ணம் ஆகல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சாக்கு சொல்லிக்கிறீங்க. இன்னும் டைம் இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காருப்பா. எப்ப 1969க்கு முன்னாடி வந்த சாக்கார முறையில இன்னைக்கு படிச்சுட்டு பாபா சொல்லிட்டாருப்பா டைம் இருக்குதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நாம இன்னும் முயற்சியாளர்கள் தானே. ஆனா முயற்சியாளர்கள் தப்பு பண்ணலாம். இப்படி அததான் ஞானத்தை தப்பா தாரணை பண்றாங்கன்னு சொல்ற. அது புதுசா வர குழந்தை பயந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை சொல்றாரு. ஐயோ இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமான்ட்டு அதுக்கு சொல்லுவாரு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, எல்லாரும் முயற்சியாளர்கள் தான், குறை இருக்கும்ட்டு. அது யாருக்கு சொன்னார்? எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க அதையே புடிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா?
அதனால முயற்சி செய்யறதுக்கு பாபா எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாருன்னு நினைச்சுக்கிறீங்க. இப்ப பெரும்பான்மையானவர்கள் முயற்சியாளர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, எங்கள் தவறுகள் மன்னிக்கப்படும் நீங்க நினைச்சுக்கிறீங்க. முயற்சியாளர்களுக்கு இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறீங்க. ஆ. ஆஹ் அது அ- கிடையாது. ஆஹ் அது இல்லாம இவரும் தானே பண்றாரு, இவர் என்னை விட சீனியர் ஆச்சே, ம். இவரே பண்றாருல்ல, அப்ப நானும் அதான் பண்ணணும். அப்ப முரளியில பாபா எதுக்கு கொடுக்கறாரு, ம். அதை பாக்குறது கிடையாது. ம். இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அது ஒரு மத்தவங்கள ஃபாலோ ம் ஃபாதர் அவர் மட்டும் தானே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. கரெக்ட். மத்தவங்கள பார்க்க கூடாது. நமக்கு மேல இருக்கிறவங்க வாடா குச்சி எடுத்துட்டு போய் அவனை போய் அடிச்சிட்டு வாடானா போய் அடிச்சிங்கன்னா பாபா விட்டுருவாரு. ஓ இல்ல பாபா, நீ தானே பாபா ஃபாலோ பண்ண சொன்ன, ஃபாதரை ஃபாலோ பண்ண சொன்னேன், சகோதரரையா ஃபாலோ பண்ண சொன்ன. இவங்க இப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ம். சோ இவரு இது பண்றாரு, அப்ப நானும் அதான் பண்ணணும். ஆஹ் இவரு அஞ்ஞானி ஆயிட்டார், ஞானி ஆகிறதுக்கு பதிலாக இப்படி சொன்னாங்கன்னா அதான் அர்த்தம்ன்ற ம். இல்லையா? பாபா சொல்றதை விட்டுட்டு இன்னொருத்தர் பண்ணாருன்னு பார்த்து நீங்க பண்ணீங்களா, அப்ப என்ன அர்த்தம்னா ஞானிக்கு பதில் நீ அஞ்ஞானி ஆயிட்டன்ற. ஆமா. மகாரதிகளே தப்பு பண்ணா கூட பாபா என்ன சொல்றாருன்னா, அந்த நேரம் அவங்க மகாரதி கிடையாதுன்றார். அதை ஏன் ஃபாலோ பண்றீங்கன்ற. ம். திடீர்னு கோபப்படுறாங்க ஏதோ ஒண்ணுன்னா, அந்த நேரம் அவங்க மகாரதி கிடையாது. ஆமா. சோ எதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ம். யார் எதை செய்தாலும் அதற்கான பலனை அனுபவித்தே தீரணும், அதற்கான ரிட்டர்ன் கிடைத்தே தீரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். சோ நான் ரெண்டு விஷயம் ஞாபகம் ம். வச்சுக்கணும். நான் தப்பு செய்தால் அதுக்கான தண்டனையை ம். நான் அனுபவிச்சே ஆகணும். இன்னொன்னு, ம். நான் செய்யறத பார்த்து மத்தவங்க வேற தப்பு செஞ்சுடுவாங்க. இந்த ஆமா. ரெண்டு ஞாபகம் இருக்கணும்ன்ற. அப்ப நான் செய்யற தப்பும் இல்லாம என்ன பார்த்து செஞ்சதுக்கும் சேர்த்து எனக்கு தண்டனை கிடைக்கும். உன்னாலதான் நான் கெட்டு ஆமா. போனேன்னுவான் இல்லையா? சோ நான் என்ன செய்கிறேனோ அதை பார்ப்பவர்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்லுவாங்க அவங்க கூட தான் அதை பண்றாங்க அப்படின்ட்டு. ம். ஸோ இது வந்து ஒரு 6வது படிக்கிற பையன் அவங்க வீட்டுல வந்து ம். செல்லை வச்சு ஆபாச படம் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க அம்மா பார்த்தோன்னே ஷாக் ம். ஆயிடுச்சு. என்னடா இதெல்லாம் ம். பாக்குறேன், எங்க ஸ்கூல்ல எல்லாரும் தான் பார்ப்பாங்கன்ட்டான். அச்சோ! அப்ப எப்படி இருக்கு ம். பாருங்க, அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அப்ப ம். எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு வந்திருப்பான், டக்கு டக்கு ம். டக்கு டக்குன்னு பரவும். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? ம். அப்ப நான் எதை செய்தாலும் அதை பார்த்து செய்வாங்க. அதனால மற்றவர்கள் செய்யறத பார்த்து நான் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த செயின் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். கொரோனாவுக்கு அதானே ஆமா. சொன்னாங்க, வீட்டிலே இருங்க. ஏன்னா ஆமா. உங்க மூலமா அவங்களுக்கு பரவும், அவங்க மூலமா இன்னொருத்தவங்க பரவும். நீங்க திடீர்னு வீட்டிலே நீங்க இருந்துட்டீங்கன்னா அந்த செயின் கட் ஆகுதுன்னாங்க. சொல்லாமா. ம். ம். அதே மாதிரி மற்றவர்கள் செய்யறத நீங்க செய்யறத பார்த்து மத்தவங்க செய்வாங்க. அப்ப மற்றவர்கள் செய்யறத ம். பார்த்து நீங்க பண்ணாதீங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை ம். பார்த்து பண்ணாதீங்கன்ற ம். சமமுறையில் இது. அதனால நான் செய்வதை தான் மத்தவங்க பார்த்து செய்வாங்களே தவிர மற்றவர்கள் செய்யறத நான் பார்த்து செய்யக்கூடாது. பாபா சொல்றத தான் நான் செய்வேன். இதுதான் முக்கியமான விஷயம். பாருங்க, இது 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 கொடுக்கும் எல்லாத்துக்கும் பதில். இவங்க சொல்றாங்க, அவங்க ம். சொல்றாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க. இது ஸ்ரீமத் கிடையாது, சேவை செய்யறதே ஸ்ரீமத் கிடையாது. என்னைக்கு ம். பாபா சொன்னாரு அத? ஆமா. ஆனா எங்க கரெக்ட். இடத்துல, எங்க சென்டர்ல அப்படிதான் சொன்னாங்க. அதான் பாபா சொல்றாரு. ம். இப்ப அதுக்கு தான் பதில் கொடுத்திருக்கிறேன். ம். மற்றவர்கள் செய்யறாங்க செய்யல எனக்கு கவலை இல்ல. பாபா சொன்னா நான் செய்வேன். நான் செய்வதை பார்த்து ம். பலர் செய்வார்கள். அதுதான் ம். முக்கியமான விஷயம். ம். அதுதான் நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துறது. நடத்தையின் மூலமாக ம். நல்ல தூண்டுதல் கொடுக்கிறது, கெட்ட தூண்டுதல் ம். கொடுக்க கூடாது. ம். சோ நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை பார்த்தவுடன் ம். அவர்களும் தூண்டப்பட்டு அந்த நல்ல காரியத்தை பண்ணணும். அந்த மாதிரி ம். காரியத்தை நான் பண்ணணும். ம். நீங்க சின்ன சின்ன விஷயத்த தப்பா தாரணை பண்ணிட்டீங்கன்ற. ம். ஞானத்தை சரியான முறையில எடுத்துக்கிறதுக்கு பதிலாக
தவறான முறையில ம். பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்க. ம். அதனால உங்க முயற்சியிலும் பலகீனம் காணப்படுது. பாருங்க. அந்த அந்த ஞானத்தையே நம்ம தப்பா அழகா எடுத்துக்கலாம். ம். இப்ப எல்லா மதத்துக்காரங்களும் தப்பா தான் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் நம்ம ரைட்டா சொல்லும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஆமா. காரணம் என்ன? நம்ம பாபா குழந்தைங்க பண்ணது தான் அங்க வெளிப்படுது. இல்லையா? அவங்க ம். கடைசியில தானே வராங்க. அந்த மாரி அவங்க ஆமா. எடுத்துக்கிறாங்க. ம். அப்ப ஆ ஒருவேள மற்ற மதத்தினருக்கு கடைசியில ஞானம் கொடுக்கும்போது தப்பு பண்ணா அடிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது பிகே. அதனால தான் எல்லா மதத்திலயும் அப்படி வந்துருச்சு போல இருக்குது. அந்த மாரி ம். ஆட்கள் கிட்ட போய் அவங்க ஞானத்த எடுத்துட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆ சோ இதெல்லாம் முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், இல்லையா? அவங்க பண்றது ம். முயற்சி அ அ அதை பற்றி நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. அந்த மாரி விஷயங்கள நீங்க பார்க்குறீங்க. ஆனா அதுக்கு பதில் நீங்க என்ன ம். நெனைக்கிறீங்க? ஆ முயற்சி செய்யும் வாழ்க்கையின் விஷயங்கள் எது? அப்படின்னு நெனைக்கிறீங்க. ம். ம். அதனால அம் அதனால நீங்க என்ன அப் பண்றீங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக அ ஞானத்தின் கருத்துக்களையே உங்களுடைய முயற்சியின் பலகீனத்தை மறைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க. ம். ஸோ சுயபுருஷார்த்தத்துக்கும் சரி, சேவைக்கும் சரி. ம். அதெல்லாம் போயெல்லாம் சொல்ல தேவையில்ல. அதெல்லாம் அவங்களே வருவாங்க. பாபா சொல்லியிருக்காரு. அது கடைசியில நல்ல யோக பலமான அப்புறம் வர்றத சொல்றாரு. இவரு இப்பயே யோக ம். பலத்துல வந்துட்டாராம். தானா வருவாங்களாம். ஓகே பாபா தானாவும் அனுப்ப தான் செய்வாரு. ஆனா அது உங்களுக்கு மார்க் கிடையாதே! அது இல்லையா? எந்த டைம்ல யாருக்காக, ம். எதுக்காக சொல்றாருங்கிறது கொஞ்சம் ம். யோசிச்சு பார்த்தா, நமக்கு கரெக்ட். சொல்றாரா? இல்ல புதுசா ம். வர்றவங்களுக்கு சொல்றாரா? கரெக்ட். அதெல்லாம் தெரியும். இன்னொரு விஷயம் கடைசியில பாபா காட்சி கூட தான் குடுப்பாரு. காட்சி குடுத்தே மாத்துவாரு. அதெல்லாம் உங்களுக்கா மார்க்கு? இப்ப அவரே ம். பண்றதுக்கு நீங்க எதுக்கு உங்களுக்கு எதுக்கு அவரு சொத்து கொடுக்கணும்? இல்லையா? ம். ஸோ இந்த முறையெல்லாம் முதல்ல முடியுங்க. அப்ப ம். தானாவே தடைகள் போயிடும். தவறான ம். விஷயத்த பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் வேற எடுத்துக்கிறீங்க ஞானத்துல இருந்து. ம். 4 சக்திகளை நீங்க தாரணை பண்ணணும். ஸோ 4 சக்திகளை தாரணை பண்ணணும். ம். இது வந்து அதே ஈஸ்வரிய சக்தி தான். ம். ஆனா, இத தெளிவுபடுத்துறதுக்காக பாபா வெவ்வேறு சக்தியா சொல்றாரு. இதுதான் முக்கியமான விஷயம். அஷ்ட சக்திகள், இந்த சக்திகள், அந்த சக்திகள்னா ம். எல்லாம் ஒரே சக்தி தான். பாபாவ நினைவு செய்தா எல்லாம் வந்துடும். பட் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக, இன்னும் புரிய வைக்கிறதுக்காக பாபா சில விஷயங்கள சொல்றாரு. உதாரணத்துக்கு, பவர் டூ பேக்கப் அப்படின்னு சொல்றாரு. ம். ம். அதாவது என்ன அப்படின்னா, விஸ்தாரமா இல்லாம அப்படியே சாரமா முடிக்கிறது. ஆமா. இல்லையா? ம். கடைசியில உடலை விட்டு போனா டக்குன்னு போயிடணும். அதனால என்ன பண்ணுவாங்க, ம். பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கிற மாரி காட்டுவாங்க. ம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அங்க எடுத்து வைக்கிறது இல்ல. எல்லாத்தையும் விடுறதுன்னு அர்த்தம். இல்லையா? ம். எடுத்துட்டா நம்ம போறோம் எதையும். இல்லையா? அதாவது போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு அர்த்தம். ஊருக்கு ம். போம்போது பெட்டி படிக்கலாம் ரெடியா ஆ வச்சுப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த அர்த்தம் அது. எக்ஸாம்பிள். கரெக்ட். ஆமா. அப்பப்ப கடமைகள்லாம் முடிச்சுட்டு நீங்க ரெடியா இருக்கணும். எப்ப கூப்பிட்டாலும் நான் போக தயாரா இருக்கேன். முடிஞ்சு போச்சு. அதுக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னா, சாரமா வைக்கக்கூடிய சக்தின்றார். விஸ்தாரமா இழுத்துட்டு போகாம, டக்கு 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 டக்குன்னு ம். முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. ம். 2வது உள்ளடக்கும் சக்தி. ம். ஆ 3வது சகித்துக்கொள்ளும் சக்தி. ம். 4வது எதிர்கொள்ளும் சக்தி. இந்த சக்திகளை பற்றி பாபா அவ்யக்த முறையில தான் சொல்லியிருக்காரு போல இருக்குது. இதுல இருந்து தான் அவங்க போட்டிருக்கிறாங்க போல இருக்குது. இது அஷ்ட ம். சக்திகள்ல 4 சக்தி இதுல வந்துருச்சு. ஆமா. ஆ இதுல எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, ம், புலனடக்கும் சக்தி, அதாவது சுருக்கிக் ம், கொள்ளும் சக்தி. ம், 2வது ஒருங்கிணைக்கும் சக்தி, ம், கோஆர்டினேட் பண்றது. ம், ம், 3வது ம், சகித்துக் கொள்ளும் சக்தி. ம். 4வது எதிர்கொள்ளும் சக்தி. எதிர்கொள்ளும் சக்தி. சரி, ஓகே. முதல் சக்தி என்ன சொன்னீங்க? புலனடக்கும் சக்தி, அதாவது சுருக்கிக் புலனடக்கும் கொள்ளும் சக்தி. சக்தி அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஓகே. 2வது ஒருங்கிணைக்கும் சக்தின்னு இருக்கா? சரி, இந்த ஓகே. ஆமை மாரி போட்டிருப்பாங்கல்ல, புலனடக்கும் சக்தின்னு சொல்லிட்டு ஆமை மாரி சிம்பல் ம், போட்டிருப்பாங்கல்ல. ம். ஆமை எல்லாத்தையும் அப்படின்ட்டு. ஓ! சரி. ம்.
ஏன்னா உள்ளடக்கும் சக்தின்னு ஒண்ணு இருக்குது. கடல் சிம்பல் போட்டிருக்கோம். எது கொடுத்தாலும் ம், உள்ளடக்குறதுன்னு இருக்கும். சரி பார்ப்போம். ம், இப்ப எதிர்கொள்ளும் சக்தின்னாரே எதை எதிர்கொள்ளணும்? ம், பாப் தாதாவையோ, பிராமண பரிவாரத்தையோ கிடையாது. ம், ஆனால் மாயையின் சக்தியை எதிர்கொள்ளும் சக்தி. ம். இல்லையா? மாயையின் சக்தியை எதிர்கொள்றது. இப்ப பிராமண பரிவாரத்திலே ஒருத்தருக்குள்ள மாயா வந்துச்சுன்னா, அதை எப்படி சமாளிக்கிறது? ஆ, எப்படி இல்லையா? ஃபேஸ் பண்றது? அதனால உங்களுக்குள்ள மாயை வராம தடுக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் ம், விஷயம். ஏன்னா அங்க கோவமா கத்துனாங்கன்னா, உங்களுக்குள்ள வருது பாருங்க. அதை ம், அமைதியா எதிர்கொள்றது. அப்ப ம், மாயையை எதிர்கொள்றீங்க. அவர்களை எதிர்த்து ம். சண்டை போடுறது கிடையாது. ஆமா. சோ இந்த 4 சக்திகளையும் நீங்க தாரணை பண்ணிட்டீங்கன்னா, ம், உங்களால முழுமையாக, நிரந்தரமாக சரண்டர் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த சரண்டர் ஆகுறத பத்தி தான் சொல்றாரு. இது இருக்கணும். ம். ஸோ எல்லாத்தையும் ஷார்ட்டா வச்சிருங்க அப்படின்னு சொல்லப்படுது. ம். அதுல தமிழ்ல என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? நிலையானதாக ஆக்க முடியும். அதாவது சம்பூர்ண சமர்ப்பணத்தை ம். அழிவற்றதாக, நிலையானதாக ஆக்க முடியும். இந்த 4 சக்திகளையும் தாரணை செஞ்சுட்டா, ம். அடுத்தது? அடுத்தது ஒன்று சுருக்குங்கள், மற்றொன்று தேர்ந்தெடுங்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இதை செய்ய வேண்டும், சரி, சரி. இதை சிந்திக்க வேண்டும் என்று கூட எண்ண ம். வேண்டாம். சரி, சரி. இதுல வந்து சார்ட் அவுட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே. ம், ஆ நிர்ணயிக்கும் சக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். ம், ஆ சரி பார்ப்போம். ஆம், நான் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. நான் இதை சிந்திக்கணும், இதை சிந்திக்கக்கூடாது. ம், நான் ம், இதுவாகணும், இது ஆகக்கூடாது. ஸோ இப்படி எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்ட்டு வித்தியாசம் பகுத்தறியும் சக்தி. இல்லையா? ம், பகுத்தறியணும். ஆ ம், பிறகு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷார்ட் ஆக்கிடுங்க எல்லாத்தையும். இது ஆனா ம், ம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு விஷயமே பண்ணணும்னா, எந்த அளவுக்கு ஷார்ட்டா பண்றீங்களோ அது ஈஸி. இப்ப நீங்க அட் அ ஆ, டைம்ல ஒரு ராமாயணமே படிக்கணும்னு நெனச்சீங்கனாலும், கடுப்பாயிடும். ஒரு 4 மணி நேரம் 4 மணி நேரத்துல இப்ப கடுப்பாயிடும். அதே டெய்லியும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா ஃபுல்லா ஒரு டைம்ல முடிஞ்சிடும் அது தானாகவே. ஸோ அதனால அந்த ஷார்ட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ம், ஆ பாபா சொல்றாரு, நீங்க 10 வார்த்தையில என்ன சொல்லுவீங்களோ, ம், அதை ஷார்ட் ஆக்குங்க. ம், பிறகு அந்த சாரத்தை உங்களால 2டே வார்த்தையில சொல்ல முடியும். ம், முடிஞ்சு போச்சு. ஆ ஸோ இதுல ஒரு பிரதர் கோச்சுக்கிட்டாரு. என்னன்னா, இப்ப ஏதோ ஒரு படம் வந்துச்சுல்ல, அமரன் படம். அதுல வந்து ஆமா. மிலிட்டரியில வேலைக்கு போகணும்னு அவனுக்கு ஆசையாம். ஆ அதுக்கு முன்னாடியே லவ்வும் பண்ணிடுறானாம். போறானாம். ம். அதுக்கப்புறம் ஏதோ சண்டையில இறக்குறான். ஏதோ சொல்லிட்டாங்க. சரி, அவன் லவ் பண்ணா மிலிட்டரியில சேர்ந்தா செத்து போயிட்டான். அவ்வளவுதானே சிஸ்டர் அப்டின்னேன். ஒருவேள என்ன பிரதர் இவ்ளோ சிம்பிளா சொல்லிட்டீங்க. அது எப்படி எடுத்திருக்காங்க? இவ்வளவுதானே கத அப்டின்னு. அதான். ஆ ம், அத அப்படியே எமோஷன்னா கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு மக்கள பைத்தியக்காரங்களா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? ம், So, ம், அப்ப சாரம் இவ்வளவுதானே. சாரத்த சொல்லுங்க முடிஞ்சு போச்சு. விஸ்தாரமா ம், சொன்னாலே ஆ, ஆ, பாபா குழந்தை ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ம், வந்து ஒரு விஷயம் சொல்லுது. நான் வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னேன்னா, ஒருத்தன் வந்து மணி கேட்டான்னா, நான் மணி சொன்னேன்னா, அடுத்த நாளும் வந்தான்னா, அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான்னா, இத வந்து ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் சொல்லுது. விஸ்தாரமா சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து என்ன தொரத்தி தொரத்தி லவ் பண்ணான்னா, நான் பாட்டுக்கு அவாய்ட் பண்ணி போயிட்டே இருந்தேன்னா, அ எனக்கு பயமாயிடுச்சா, அதுக்கப்புறம் வேற காலேஜ்ல சேர்த்தாங்களா, வேற ஊர்ல சென்னையில சேர்த்தாங்களா, அங்க ஒரு நாள் கோடரியில வந்து வெட்டிட்டான். அதுதான் இங்க பாரு காயம் இருக்குது. அ அப்பா! ஒருத்தன் வந்தான் வெட்டுனான்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு முன்னன்னா, "ச்சீ! நீ எல்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்னு. பின்ன 3 மணி நேரத்த வீணாக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த அந்த நேரத்துடைய அருமை தெரியல. அதுதான் அங்க ம், விஷயமே. ம், அததான் பாபா சொல்றாரு. நமக்கு அதுக்கு நேரம் இல்லையே! அதுதான் ம், சொல்றாரு. 10 வார்த்தையில சொல்றது 2டே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. முதல்ல அதுவுமே சொல்லணுமா? தேவையா? அதை யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ம். தேவைன்னா, அத 2 வார்த்தையில அந்த 2 வார்த்தையும் எப்படி சொல்லணும்னா, அது எந்த விகாரத்தையும் தூண்டிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம 2 வார்த்தை பேசி அங்க 20 வார்த்தை வெளில வந்துரும். இல்ல எத சொன்னா திரும்பி எதுவும் பேச மாட்டாங்க.
அதை யோசிச்சு பார்த்துட்டு கூட பேசுங்க. ம். ஸோ இப்படி நீங்க ஷார்ட் ஆக்குனீங்கன்னா எல்லாமே ஷார்ட் ஆயிடும்ன்ற. ஏன்னா எல்லாரும் இங்க இங்க விஸ்தாரத்துல தானே புத்தி சிக்கிட்டு இருக்குது. இல்ல எல்லாத்துலயும் சார் இதுவா இது இதுவா இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு சிஸ்டர் வந்து 10 நிமிஷத்துக்கு ஏதோ ஆடியோ அனுப்பிச்சாங்க. 10 நிமிஷம் அப்படி கேட்க சும்மா நடுவில் அப்படி போட்டு அவங்க அவங்க போட்டு அடுத்த செகண்டே நான் ஏதோ நீங்க என்னோட ஆடியோ கேட்குறீங்களா இல்லையா? நீங்க கேட்குறீங்களா இல்லையானே தெரியல. அப்புறம் 10 நிமிஷம் உட்காந்து கேட்டுன்னு இருந்தா என்ன வருது? பாப்பா சொல்றாரு, அத்தனை லெட்டருக்கு நான் ஒரே செகண்ட்ல ரிப்ளை பண்றேன் பாரு குழந்தைன்றாரு. அது ஒரு பெரிய கலை சொல்றாங்க. அஞ்ஞானிகள்லாம் நமக்கு ஷார்ட்டா பேசினா நல்லாதான் சொல்ல, அது நம்ம வாயில இருந்து முத்தா உதிர்ந்துரும் அப்படிம்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. நம்ம பாபா குழந்தையில ஒரு பிரதரை வந்து இன்னொரு மாத்தேஜ் சொன்னாங்க. ஐயோ அவர் பேசுறதுக்கே யோசிப்பாரு அப்படின்னாங்க. பேசவே மாட்டாரு அவரு. சரி, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷார்ட் ஆக்குறீங்க அப்படின்னா எல்லாமே ஷார்ட் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி முயற்சி நீங்க பண்ணணும். பட்டிக்கு அப்புறம் தேவையில்லாம வளவலன்னு பேசுறது. அப்ப சென்டர்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியா பேசினாதான் அந்த சென்டர்ல வைப்ரேஷனே நல்லா இருக்கும். வளவலன்னு பேசிட்டு இருந்தா வைப்ரேஷனே இருக்காது. ரொம்ப முக்கியமானது அது. ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து எப்பயாச்சும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதிக்குவாங்க என்னென்ன பேசணும். பிரதர் ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இப்போ டைம் வந்து 9:20 9:25க்கு முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அதை பார்த்து ஓகே பிரதர் 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு, ஓகே பை பிரதர் அப்படின்னு வச்சிருவாங்க. ஆச்சரியமா இருக்கும் எவ்வளோ டைம் கான்ஷியஸா இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அப்படிதான் இருக்க சொல்றாரு பாபா. சிக்கனம்ன்றது எல்லாத்துலயுமே சிக்கனமா இருக்கணும். அடுத்தது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்படி உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்தினார், இது என்னோட குழந்தைன்ட்டு. அதே மாதிரி இப்ப குழந்தைங்களுடைய கடமை பாப்தாதாவை அனைத்து ஆத்மாக்களுக்கும் எப்படி வெளிப்படுத்தணும், நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் வெளிப்படுத்தணும், நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் வெளிப்படுத்தணும்ன்றார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க வெளிப்படுத்தணும். ஸோ நிறைய நிறைய இல்லை, சில பாபா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ட்ரெயின்ல இருக்கிறாங்க, மற்றவங்க கிட்ட பேசுறது எப்படின்னு தெரியலன்னா கூட யாரு போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் ரொம்ப ஆர்வமா பாபா என்ன சொன்னாருப்பா இன்னைக்கு அப்படி அப்படி பேசி அப்ப கவனிப்பாங்கல்ல எல்லாரும், என்ன இது எந்த பாபா. அப்ப திடீர்னு அம்மா நீங்க யாரை பத்தி பேசுறீங்க. அதே மாதிரி நான் கூட முரளி வச்சு கேட்டுட்டு இருந்தேன்னா, நீங்க என்ன கிறிஸ்டினா கேட்டாங்க. அதுல சில வார்த்தைகள் கிறிஸ்தவ இது மாதிரி வரும் போல இருக்குது. இல்ல நாங்க பிரம்மகுமாரிகள். சுத்தி கிறிஸ்டின்ஸும் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா எனக்கும் ஒரு பிரம்மகுமாரி தெரியுமா, ஐயோ ஒரு கேரக்டர் எப்படி தெரியுமா மாறிச்சு, நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், தண்ணி அடிச்சுட்டு ஊந்து கடப்பாரு, பிரம்மகுமாரி அப்படியே மாறிட்டாரு அப்படி. சோ அப்ப அது ஒரு வாய்ப்பு இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் பாபா சொல்றாரு, நான் உன்னை எவ்வளவு தந்திரம் பண்ணி பாபா குழந்தை ஆக்கியிருப்பேன், இப்ப நீயும் அதே மாதிரி என்னை வெளிப்படுத்தணும்ல. ஒவ்வொரு விஷயத்திலயும் அது தெரியணும். நான் அப்பாவை வெளிப்படுத்த, நான் ரோட்ல நடந்து போல, அப்பாவை வெளிப்படுத்திட்டு போறேன், அது இருக்கணும் இல்லையா? இப்ப இதை வந்து பைபிள்ல காட்டுவாங்க, அப்படியே இயேசு போகும்போது எல்லாம் அப்படியே துரத்திட்டு பின்னாடியே போவாங்க. அவர் என்ன பார்க்க கூடாதா, என்ன பார்க்க கூடாதா, அவர் என்ன பார்த்தாலே கண்ணு சரியாயிடுமே. யாரோ ஒருத்தர் அவர் ட்ரெஸ் தொட்ட உடனே அவருக்கு உடம்பு சரியாயிடும். யார் என் வஸ்திரத்தை தொட்டது, என்னுடைய சக்தி வெளியே போனதை நான் பார்த்தேன், அப்படி இப்படின்னு. ஸோ அப்ப அந்த நடந்து போறதை வந்து அந்த அளவு பயங்கரமா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்மளுடைய விஷயம். அது நாம எப்படி இருக்கணும்ன்றத அங்க பண்ணதுனாலதான் அவருக்கு அவ்வளவு மகிமை. ஸோ அப்ப ஒவ்வொரு செயலிலும் அப்பாவை வெளிப்படுத்துற சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்கன்றது ஞாபகம் இருக்கணும். உங்க குடும்பத்திலேயே கூட, வெளியிலன்னு இல்ல, குடும்பத்திலயுமே, பிராமண பரிவாரத்திலயுமே. பிராமண பரிவாரத்துல நான் முன்னாடி இருக்கிறேன், நான் ராஜா. அப்ப நாராயணனை பார்க்கணும்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த பிரதருடைய பாலனை, இந்த தீதியோடைய பாலனை அப்படின்னு. அப்ப பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகுறது. இதுல கவனம் கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய கடமையே சொல்றேன். அதே மாதிரி பாபாவுடைய செய்தியை எத்தனை ஆத்மாக்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு சார்ட் மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி
செய்தியோட சேர்த்து பாப்தாதாவுடைய அன்பையும் உறவையும் கூட வெளிப்படுத்துனீங்களா? ம். அதுக்கும் சாட் வைங்கன்ற. வெறும் செய்தி ம். கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆமா. பாப்தாதாவுடைய அன்பை நீங்க கொடுக்கணும். அந்த ம். பேசுற விதத்துல, நீங்க என்னுடைய சகோதரன் தெரியுமா? அதான் ம். முஸ்லிம்கள் சொல்றாங்க, ஏக இறைவனை ஏத்துக்கிறியா? நீயும் முஸ்லிம் தான் போ. அப்ப நாம சொல்லணும், நீ ஏத்துக்காட்டினாலும் நீ பிரம்மகுமாரி தான். உனக்கு தெரியல, ம். ஆதம் தானே ஆதி தகப்பன்றீங்க. அவர்கிட்ட நாங்க ஆமா. படிக்கிறோம். நீங்களும் ம். ஆதாமுடைய குமாரர்கள்னு உங்களுக்கே தெரியும். ஆனா ஆதாம் மூலமாக கடவுள் ஞானத்தை கொடுத்தது உங்களுக்கு தெரியாது. அதை நாங்க ஆமா. சொல்றோம். ம். அப்ப அத சொல்லும்போதே அந்த அன்பு என்னுடைய சகோதரா, அந்த அந்த ஒரு அன்பு தெரியணும். வார்த்தையிலும் சரி, உள்ளுணர்வுல தெரியணும் மெயினா. அது ரொம்ப முக்கியமான ம்ஹ்ம். விஷயம். பாபா நமக்கு என்ன உறவு? அதை அந்த ம். செய்தியில சொன்னீங்களா? அதே மாரி நமக்கும் அவங்களுக்குமே என்ன உறவு? எதுக்காக ம். சொல்றோம்? அது ம். அவங்களுக்கு தெரியுதா? ம். அப்படி இல்லன்னா, என்ன சேவை செஞ்சீங்கன்ற. இத ம். பண்ணலன்னா நீங்க என்னதான் சேவை செஞ்சீங்க? அப்படின்னு கேட்கிறேன். அதனால அரகுர சேவை பண்ணக்கூடாது. திருப்பதியில மொட்டை ம். அடிக்கிற மாரி அடிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தன பார்த்து வா வான்ற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க முழுசா சரண்டர் ஆயிட்டீங்க. அதனால ம். சேவையும் முழுமையாக பண்ணணும். ம். அதனால எத்தனை ஆத்மாக்களுக்கு எந்த அளவிற்கு நான் என்னுடைய ம். செயல் அ எண்ணம், சொல், செயல் மூலமாக பாப்தாதாவுடைய அன்பையும், உறவையும் வெளிப்படுத்தினேன். ம். செக் பண்ணுங்கன்ற. இல்லையா? இது இது முக்கியம். வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துறதை விட, அந்த ம். எண்ணம், செயல், உள்ளுணர்வு இதுல ம். அந்த அன்பு தெரிஞ்சுதா? அன்பா ஆமா. வெளிப்படுத்துனீங்களா? அது ஒண்ணு இருக்குதுல்ல. ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு இடத்துல பாபா ஞானம் குடுக்குறோம் ஸ்டால்ல. ரொம்ப பேசி பேசி முடியல ஒரு டைம்க்கு அப்புறம். அப்ப ஒரு பிரதர ம். கூப்பிடுறோம். அவங்க வந்து நின்ட்டாங்க நெறைய பேரு. பிரதர் வாங்க பிரதர், வாங்க பிரதர்ன்றான். அவரு ஒருத்தரா தான் இருக்கிறாரு. அவரு பொறுமையா உட்கார்ந்துட்டு அந்த மைக் செட் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே பொறுமையா வராரு. பிரதர் வாங்க பிரதர் அப்புறம் போலாம். "இருயா வரேன்யா" அப்படின்னு பொறுமையா வராரு. வந்தோனே, ம். "ஹலோ உங்களுக்கு டைம் குடுத்தாச்சு. முடிஞ்சு போச்சு" அப்படின்னு போறாரு. இவரு வந்து, "போ எனக்கு என்ன? எனக்கா நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம்ன்றாரு. இப்படியா இருக்கிறது? இல்லையா? அப்ப அன்புன்னா டக்குன்னு பாபா சாப்பிட்டுட்டு இருக்கிறத போட்டு வர சொல்றாரு. ஆமாமா. இல்லையா? அது சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நஷ்டம் ம். நஷ்டம் இல்ல அது வேற விஷயம். ஆனா ம். எனக்கு வாய்ப்பு குடுத்து நான் குடுக்கலல்ல. அது எனக்கு இல்ல நஷ்டம். அது தெரியல. அது தெரிய மாட்டேங்குது. ம். பாபாவுடைய அன்புனா டக்குன்னு ஓடி வர வேண்டாம். ம். நம்ம வந்து இந்த ஜெகோவின் சாட்சிகள்னு இருக்குது. அவங்க கிட்ட அத பார்க்கலாம் ம். அந்த அன்ப. பயங்கரமா இருக்கும். வீட்டுக்கே வந்து பைபிள் எடுப்பாங்க. அந்த கிளாஸ் வந்து பயங்கர போர் அடிக்கும் 3 மணி நேரம். எப்படா முடியும்ன்ற தூங்காம வரவே முடியாது. அந்த மாரி இருக்கும். ஆனா எப்படா முடியும்னு எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஜாலியா இவங்க எல்லாரும் பேசிக்குவாங்க. அவங்களே வந்து அந்த அன்ப பரிமாறிக்குவாங்க. ஆ அது நல்லாருக்கும். ம். அதே மாரி முஸ்லிம்கள் வந்து எங்க ஊர்ல வந்து இது நம்ப போடுற மாதிரியே கண்காட்சி போட்டாங்க. படங்கள எல்லாம் வச்சு, அவங்க குரான் ம். இத வச்சு ஒரு பிரம்மகுமாரிய பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாதிரியே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அங்க ம். போயிட்டு வந்தேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஒரு புக் இருந்துச்சு. அந்த புக்ல ஒரு ஒரு பேஜா எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அ அப்ப ம். வந்து ஒருத்தர் சொன்னாரு, "இந்த புக் இவ்ளோ தான் ரேட்டு" அப்படின்னு ஏதோ ஒரு ம். அமௌண்ட் சொன்னாரு. என்கிட்ட இல்லன்னேன். உடனே அவரு என்ன பண்ணாரு, ம். டக்குன்னு "சரி நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்கன்னு." அப்ப அந்த அன்பு பார்த்தீங்களா? அதான் ம். பெரிய விஷயம். பாபா குழந்தைங்க யாராவது புக்க இது மாரி ஃப்ரீயா குடுத்து பார்த்துருக்கீங்களா? பாபா குழந்தைங்களும் புக் விப்பாங்க. அப்ப ஒருத்தர் ம்ஹ்ம். ஆர்வமா இருக்கும்போது யாராவது நீங்க எடுத்துக்கோங்க நான் பார்த்துக்கிறேன்னு யாருமே சொன்னதில்ல பாருங்க. அப்ப அந்த அன்பு ம். இல்லல்ல. இப்ப முஸ்லிம்கள் கிட்ட அது இருக்குதுல்ல. அது எவ்வளோ பெரிய ம். விஷயம். நான் அத பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அது ரொம்ப காஸ்ட்லி புக்கு. இங்க கூட இருக்கு. ஆயில் ம். பெயிண்டிங் இருக்கும் அது. ம்ஹ்ம். அத அவங்களே ரேட் கம்மியா தான் குடுக்குறாங்க. பட் ம். அந்த நேரம் நான் எதுவும் எடுத்துட்டு போல. அதனால ம். டக்குன்னு எடுத்துக்கோங்க. அது ஃப்ரீ குரான் குடுக்குறாங்கன்றதுக்காக தான் போனதே. அதுதான் ம். விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. ஃப்ரீயா குரான் கிடைக்குதான்ட்டு போனேன். வாங்கிட்டு வந்தா படிக்கவே முடியல. எல்லாம் குட்டி குட்டியா இருக்குது. சரி. ஆ ம். அதனால சும்மா செய்தி மட்டும் கொடுக்கிறது சேவை கிடையாது. இல்லையா? அந்த வாய்க்கு 2 வேலை இருக்குது. ஞான ரத்தினத்தையும் குடுக்கணும். அத இனிமையாவும் குடுக்கணும்.
ம். ஸோ அப்ப நீங்க வந்து செய்தி குடுக்குறீங்கன்னா, நம்ம குடும்பத்துல அழைச்சிட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு வரும்போது எப்படி அழைச்சிட்டு வருவாங்க? ஆரத்தி வச்சு எடுத்துட்டு வரமாட்டாங்க? அப்படித்தானே இது. குடும்பத்துக்குள்ள அழைச்சிட்டு வர்றது தானே இது. அப்ப ம். எப்படி இருக்கணும்? இல்லையா? அப்ப என்ன பாவனை இருக்கணும் இதுல? அதனால அவங்கள உங்க உறவினர்களாக மாத்துறீங்க அப்படின்னா, பிரம்மகுமார் குமாரிகளாக, சிவனுடைய குலத்தை சார்ந்தவர்களாக நீங்க மாத்துறீங்கன்னு அர்த்தம். ம். இதுக்கு பேரு தான் அவர்களை உங்கள் உறவுகளாக மாற்றுவது. ஸோ ம். இதுதான் ஆக்சுவலா வந்து பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு மகாராஜாவுடைய மனைவி குந்தி தேவி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆ. பொண்ண வந்து ஏதோ ஒரு இடத்துல குடுப்பாங்க, மாதுரின்ட்டு. அத சரி. அழைச்சிட்டு வருவாங்க. என் மனைவி ஏத்துக்கிட்டா ஏத்துக்குவேன்னும்போது, அவ டக்குனு போய் ஆரத்தி எடுத்தாந்து வரவேற்று கட்டிப்பிடிப்பா. அப்ப அது ஆமா. வந்து இந்த பரிவாரத்துக்குள்ள ஏத்துக்கிறது. அங்க பார்க்கும்போது மனைவி 2வது பொண்டாட்டி இப்படி தோணுது. இங்க எல்லாருமே கடவுளுக்கு மனைவி தானே! இல்லையா? ம். ஸோ அன்பா நம்ம எடுத்துட்டு வரோம். ம். அப்ப எப்ப அவர்களை உங்களுடையவராக உறவுல எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னா, ம். அவர்களை அன்பானவர்களாக நீங்க மாத்துனா தான், ம். அவர்கள் உங்களுடைய உறவுல வருவாங்க. அப்ப அவர்கள் அன்பானவர்களாக எப்ப ஆவாங்க? நீங்க எப்ப அவர்கள்கிட்ட அன்பா நடந்துக்கிறீங்களோ, அப்பதான் மாறுவாங்க. ம். ஆ அவங்க எப்ப அன்பானவர்களாக ஆகுறாங்களோ, அப்ப அவர்கள் உங்களுடைய உறவுகளாக மாறிடுறாங்க. ம். மற்றபடி வெறும் செய்திய மட்டும் கொடுக்கறதுக்கு பேரு அப்படியே ஊர்ந்து பேனு மாதிரி ஸ்பீடா போகுதுன்னு அர்த்தம். ஸ்லோவா அப்படியே நகர்ந்து போயிட்டு ம். இருக்குதுன்னு அர்த்தம். ம். இப்ப ஸ்லோவா போற சேவை இல்ல. அதிவேக சேவை பண்ணணும். அதனால ஆ